அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எல்லோருமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அண்டை வீட்டார்களின் உரிமைகள் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். இந்த ஹதீஸ் அஹமத் 12575, அனஸ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் அவருடைய ஈமான் சரியாவாது அவருடைய உள்ளம் சரியாகும் வரை, ஒருவருடைய ஈமான் சரியாவாது அவருடைய உள்ளம் சரியாகும் வரை, ஒருவருடைய உள்ளம் சரியாவாது அவருடைய நாவு சீராகும் வரை, ஒருவர் தன்னுடைய நாச வேலையிலிருந்து தன்னுடைய அண்டை வீட்டாரை தொல்லை கொடுத்தால், ஒருவருடைய நாச வேலைகளிலிருந்து அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். நாவினால் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா உங்களால் சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த சுன்னத்தான அமலை நாம் அமல் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவோம். அல்லாஹ்விற்காக நாம் அண்டை வீட்டாருடன் நன்றாக நடந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.